கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த தினசரி தியானத்தில் உங்களோடு இணைந்திருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 32வது வசனம். ஜான் சாப்டர் 1 verse 32. பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவைப் போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். அதாவது அப்போஸ்தலனாகிய யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன சாட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது யோவான் ஸ்நானகன் தான் எதற்காக இங்கு ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் அப்படிங்கிறத சொன்னார். என்ன, நான் இந்த மீட்பர், இந்த இரட்சகர் இஸ்ரவேல் தேச மக்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்பதற்காக நான் ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன். ஆனா இந்த ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஒரு சாட்சி நான் சொல்லணும். என்ன சாட்சி? பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் புறா வடிவில் வந்து இறங்கினார் என்று சொல்லக்கூடியதாக. புறா என்றாலே சமாதானத்தை குறிக்கக்கூடியது. இது நம்ம நோவாவினுடைய காலத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். நோவா பேழைக்குள் சென்று மழை பெய்த போது தண்ணீர் வற்றி விட்டதா இல்லையா என்று பார்ப்பதற்காக அவன் ஒரு காகத்தை அனுப்புகிறான். அது திரும்பி வருவதில்லை. பின்பாக புறாவை அனுப்புகிறான். அது எங்கும் போய் சுற்றிவிட்டு மறுபடியும் திரும்ப வந்து விடுகிறது அவனிடம். அதற்கு பின்பாக மறுபடியும் புறாவை அனுப்பும்போது அது ஒரு புதிதாக வந்த ஒரு ஒலிவ மரத்தினுடைய ஒரு இலையை எடுத்துக்கொண்டு வந்து அதன் மூலமாய் ஒரு புதிய தொடக்கத்தை கொடுப்பதை நாம் ஆதியாகமம் 8வது அதிகாரம் 11வது வசனத்துல நம்மளால் காண முடியும். இப்ப என்னன்னா, இங்க என்ன பார்க்கிறோம்? இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவில் வந்து இறங்கினாரு. அது மாத்திரமில்ல, நீங்க தங்கி இருந்ததை கண்டேன்னு இங்க பார்க்கிறோம். ஆனா நீங்க ஆங்கில வேதாகமத்துல பார்த்தீங்கன்னா ரிமைண்ட் அப்பான் ஹிம், அவர் மேல் எப்பொழுதும் இருந்தது என்று சொல்லக்கூடியதா. இட் வாஸ் ரிமைண்ட் அப்பான் ஹிம், அவர் மேல் எப்பொழுதும் தங்கி இருந்தது என்று சொல்லும்போது நம்ம என்ன பார்க்கிறோம்னா, பரிசுத்த ஆவியானவர் சும்மா ஒரு தடவை மட்டும் இல்லாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல எப்பவும் தங்கி இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இதன் மூலமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொண்டு தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய ஒரு கிருபை வந்ததை நம்மளால பார்க்க முடிகிறது. அதனால இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க முதலாவது ஞானஸ்தானம் பெற்று விட்டீர்களா? ஞானஸ்தானம் பெற்றீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்களா? ஏன்னா நீங்க என்னால தயவு செஞ்சு எடுத்து பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது தான் ஜெபித்து கொண்டிருந்ததாக லூக்கா 4வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 38, 39வது வசனத்துல சொல்லும்போது, நீங்கள் எல்லோரும் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறும்போது நீங்கள் பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இது உங்களுக்கு மாத்திரமில்ல, உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் சந்ததி எல்லாத்துக்கும் கிடைக்கும் சொல்லி. அப்ப நீங்க ஞானஸ்தானம் பெற்றிருந்தால் நீங்கள் பரிசுத்த ஆவியை அபிஷேகம் பெற்று ஒரு வல்லமையான வாழ்க்கை வாழ ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. இல்ல நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றேன், அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இப்ப உணராம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா இந்த நாள்ல ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னை மறுபடியுமாய் உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்புங்கள். நான் ஒரு திறந்த பரலோகத்துல உமக்கு உகந்த பிள்ளையாய் வாழ, ஏதோ பரிசுத்த ஆவி வந்தது அப்படியே போனது இல்லாம பரிசுத்த ஆவி எப்பொழுதும் என்னோடு இருக்கிறது. எப்படி அந்த புறா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் எப்பொழுதும் தங்கினதோ அதுபோல என் மேலையும் என்னுடைய தேவனுடைய பிரசன்னம் எப்போதும் தங்கி இருக்கட்டும் என்று நீங்கள் ஜெபியுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அதை கொடுப்பார். நானும் உங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இதோ பரிசுத்த ஆவியின் வரத்தை, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை வேண்டுகிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் யாராவது இருந்தால், ஆண்டவரே, லூக்கா 11வது அதிகாரம் 13வது வசனத்துல நீங்கள் சொல்லுவது போல தம்மிடம் பரிசுத்த ஆவியை வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் தராமல் இருப்பது எப்படி என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உமக்கு பிரியமான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன்.
இதோ பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் இவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து தங்கி இருக்கட்டும் என்று இன்பநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள வல்ல பிதாவே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம். நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று அந்த அபிஷேகத்தில் நிறைந்திருக்க தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஆமேன். பாராட்டுவார்.